பிஎஸ்சி எர்த் சயின்ஸ் முடிச்சுட்டு ஆர் பிஎஸ்சி வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் முடிச்சுட்டு அப்ளைட் ஜியாலஜிக்கு படிக்க வரவங்களுக்கும், அதே சமயம் 12th முடிச்சுட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்ளைட் ஜியாலஜி படிக்க வரவங்களுக்கும் இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்ளைட் ஜியாலஜி அப்படின்னா என்ன கோர்ஸ், அது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியல யாருக்குமே. ஸோ எதை பற்றி படிக்கிறது, அதோட ஸ்கோப்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ல பார்க்க போகிறோம். ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணுறது இஆர்ஐபி மூமெண்ட். இஆர்ஐபி மூமெண்ட் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி ரெசிடென்ட்ஸ்க்காக பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் எல்லா கோர்சஸ்லையும் 25% ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்துட்டு இருக்கிறது தான் எங்களோட மூமெண்ட். ஸோ அதனோட சார்பாக தான் நாங்கள் எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஓரியன்டேஷன் கண்டக்ட் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸை எல்லாருக்கும் ட்ரைன் பண்ணி அவங்கள பியூவில் கிளியர் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வர வரைக்கும் அவங்களுக்கான மெட்டீரியல்ஸ், ஓரியன்டேஷன், டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதோட ஒரு பார்ட் இன்னைக்கு வந்து அப்ளைட் ஜியாலஜி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கூட இன்னைக்கு வந்து ரிசர்ச் பர்சனாக அப்ளைட் ஜியாலஜிக்கு ஜாயின் பண்ணிக்கிறது வந்து டாக்டர் ஆனந்த். இவங்க வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி முடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ சென்னை பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் ஜியோ கெமிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ வெல்கம் ஆனந்த் அண்ணா அண்ட் ஐ ஹேண்ட் ஓவர் த செஷன் டு ஹிம். Thank you, Devan. Good morning, students. Myself, Anand. I completed my BSc MSc in Presidency College, Chennai. Then I completed PhD in Pondicherry University, Department of Air Science. நம்ம இப்போ இங்கே அப்ளைடு ஜியாலஜிக்கு வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, எந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், அதை நம்ம இந்த செஷனில் பார்க்கலாம். தீபன், நான் ஒரு பிபிடி ஷேர் பண்ணிருக்கேன், விசிபிள் ஆகுதுங்களா தீபன்? இல்லண்ணா, விசிபிள் ஆகுங்களா? இல்லை. இப்ப தீபன் ஒரு நிமிஷம், ஜெனனி தெரியுதுங்களா பிபிடி? விசிபிள் சார். ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எர்த் சயின்சஸ், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. நம்ம ஏன் ஜியாலஜி வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் படிக்கனா ரொம்ப முக்கியமான 2 மெயின் ரீசன் தான். ஒன்று வந்து the very good faculties there. Another one, infrastructure. பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் வெல் எக்யூப்டு லெபார்டரிஸ் இருக்கு. அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வைஸ் த ஃபெசிலிட்டிஸ் வெரி குட். ஓகேவா? நீங்கள் இப்போ எம்எஸ்சி படிக்கும்போது ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. ஓகேங்களா? நம்ம ஜியாலஜி படிப்புங்கிறது வந்து நம்ம கிளாஸ் ரூம்ல படிக்கிறது மட்டும் கிடையாது, ப்ளஸ் ஃபீல்டு ஒர்க் போவோம். ஃபீல்டு ஒர்க் மீன்ஸ் இயர்லி நம்ம ஃபேக்கல்ட்டி எல்லாம் வந்து வேரியஸ் பிளேஸுக்கு கூட்டிட்டு போவாங்க. லைக் சேலம், திருச்சி, அப்புறம் அதர் ஸ்டேட் கூட போவோம். எங்களுக்கு நம்ம ஜியாலஜி ரிலேட்டடா ஸ்டடிஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பிளேஸ்க்கு ஃபீல்டு ஒர்க்கு கூட்டிட்டு போவாங்க. ஓகேங்களா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஜியாலஜி வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து உங்களுடைய மெயின் டார்கெட் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும். இது +2 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம யூனிவர்சிட்டியோடைய சிலபஸ் டவுன்லோட் பண்ணிக்க, ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க சிலபஸ். அதுக்கப்புறமேட்டுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து உங்களுடைய நம்ம வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க, அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதையும் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க.
அப்புறம் எந்தெந்த டாபிக்ல வந்து அவங்க மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் கவர் பண்றாங்களோ அந்த டாபிக் வந்து நீங்க டாப் டு பாட்டம் ஃபுல்லா படிச்சணும். ஏன்னா மோஸ்ட்லி அந்த டாபிக்ல தவிர வேற மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அதே கொஸ்டின் மாத்தி மாத்தி கேட்கலாம். அப்புறம் உங்களுக்கு சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுங்க. அப்புறமேட்டு உங்களுக்கு நீங்களே கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க எப்படி எல்லாம் கேட்பாங்கன்ட்டு. அப்புறம் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சுங்க. இதுதான் நம்ம எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஒரு இது ஃபர்ஸ்ட் சிலபஸ் எடுத்துக்கணும், அதுக்கப்புறமேட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல் கலெக்ட் பண்ணணும், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும், அப்புறம் நமக்குள்ளே டெஸ்ட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா மொத்தம் 100 கொஸ்டின்ஸ். அதுல வந்து 10 to 15 வந்து ஜென்ரலா கேட்கறாங்க, லைக் ஆப்டிடியூடு, ரீசனிங், அப்புறம் இங்கிலீஷ் கிராமர்ஸ் அந்த மாதிரி. மற்ற மீதி உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளுடைய மெயின் சப்ஜெக்ட் தான். அது வந்து பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ். +2 ஸ்டூடெண்ட்ஸ் போனோம்னா மோயின்லி அவங்க கான்செப்ட் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் பிளஸ் உங்களுக்கு அந்த ஜென்ரல்லாம் எதுல வரும்னா ரீசனிங், அப்புறம் இங்கிலீஷ் கிராமர்ஸ், அப்புறம் ஆப்டிடியூடு அந்த மாதிரி கேட்கறாங்க. ஒரு அரௌண்ட் 20 கொஸ்டின்ஸ் அதுல வருது. ஓகேங்களா? மொத்தம் 100 கொஸ்டின்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு 4 மார்க்ஸ். நீங்க அந்த கொஸ்டின்ஸ் ராங்கா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு -1 மார்க் இருக்கு. அதனால மோஸ்ட்லி தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுங்க. தப்பான கொஸ்டின்ஸ் ஆன்சர் சரியா தெரியலன்னா அதை விட்டுருங்க. ஏன்னா தப்பாயிடுச்சுன்னா உங்களுக்கு -1 மார்க் போயிடும். அதனால உங்களுடைய ஸ்கோர் கம்மியாகும், ரேங்க் கம்மியாகும், அப்புறம் உங்களுக்கு டிஃபிகல்ட் டு கெட் சீட் அந்த மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் நம்ம ஜியாலஜி டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கொஸ்டின்ஸ் கவர் பண்றாங்க. அரௌண்ட் 13 சப்ஜெக்ட்ஸ். இப்ப நீங்க கிறிஸ்டலோகிராஃபின்னு எடுத்துட்டீங்கன்னா என்னென்னலாம் நீங்க படிக்கணும்னா சிஸ்டம், மொத்தம் 6 கிறிஸ்டல் சிஸ்டம் இருக்குல்ல, ஐசோமெட்ரிக், டெட்ராகோனல், ஆர்த்தோரோம்பிக், ஹெக்ஸாகோனல், இந்த 6 சிஸ்டத்தை நீங்க நல்லா படிச்சீங்க. அப்புறம் ஒரு மினரலும் எந்தெந்த சிஸ்டத்துல கிறிஸ்டலைசேஷன் ஆகுது அது நீங்க ரொம்ப அது முக்கியமா படிக்கணும். ஏன்னா மோஸ்ட்லி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் எல்லாம் மொத்தம் 6 சிஸ்டம் இருக்கு. அந்த 6 சிஸ்ட்லயும் 32 கிளாஸஸ் இருக்கு. அந்த 32 கிளாஸஸ்லயும் நீங்க அட்லீஸ்ட் நார்மல் கிளாஸஸ் ஆகுது பார்த்துக்கோங்க. ஏன்னா கிறிஸ்டோகிராஃபி அரௌண்ட் 1 to 3-4 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் பார்த்தோம்னா மினராலஜி. மினராலஜி மெயினா பார்த்தோம்னா மினரல்ஸ் காம்போசிஷன் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மினரல்ஸ் லைக் இனிஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ், ஷேரோ ஸ்ட்ரக்சர்லாம் படிச்சுக்கோங்களா, அந்த ஒரு மினரல் எந்தெந்த ஸ்ட்ரக்சர் வரும், சைன் சிலிகேட்ஸ் அந்த மாதிரி பார்த்துங்க. அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மினரல்ஸ், ஒரு மினரலுடைய ப்ராப்பர்ட்டிஸ், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஆப்டிகல் ப்ராப்பர்ட்டிஸ், இதெல்லாம் மினராலஜி சப்ஜெக்ட்ல நீங்க கவர் பண்ண வேண்டியது. பெட்ராலஜி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 3 இருக்கு. அதுல டிவிஷன் இக்னிஸ் பெட்ராலஜி, மெட்டமார்பிக் பெட்ராலஜி, செடிமெண்டாலஜி. ஓகேவா? இப்போ இக்னிஸ் இந்த 3 பொதுவாக பெட்ராலஜிக்கு நீங்க ராக் காம்போசிஷன் மெயின் மோஸ்ட்லி அந்த மாதிரி கேட்பாங்க. இந்த ராக் இது எந்த மாதிரியான காம்போசிஷன் அப்படி கேட்பாங்க. அப்புறம் எல்லாம் கிளாசிபிகேஷன் ஆஃப் ராக்ஸ். இப்போ இக்னிஸ் பெட்ராலஜி எடுத்துக்கிட்டோம்னா புளுட்டானிக் ஆர் வல்கானிக், இன்டர்மீடியேட் அந்த மாதிரி கேட்பாங்க. இல்லைன்னா அப்புறம் ஆரிஜின் ஆஃப் ராக்ஸ், ஹவ் ராக் வில் பி ஆரிஜின் அந்த மாதிரி கேட்பாங்க. மெட்டமார்பிக் போயிட்டோம்னா மெயினா இம்பார்ட்டண்டா நீங்க கவர் பண்ண வேண்டியது வந்து மெட்டமார்பிக் ஃபேசிஸ். அப்புறம் அதுல கிளாசிபிகேஷன் ஆஃப் ராக், இது ஃபோலியேட்டட் ராக் ஆர் நான் ஃபோலியேட்டட் ராக், அப்புறம் ஒரு ராக்கோடைய காம்போசிஷன். அதே மாதிரி தான் செடிமெண்டாலஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா ராக்கோட கிளாசிபிகேஷன் முக்கியம், காம்போசிஷன், அப்புறம் செடிமெண்டரி ஸ்ட்ரக்சர்ஸ், அதுல எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு அது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஜியாலஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பிளேட் டெக்டானிக்ஸ். ஏன்னா பிளேட் டெக்டானிக்ஸ் தான் எல்லா ப்ராசஸுமே காரணம். நம்ம எர்த் வந்து மேட் ஆஃப் செவரல் பிளேட்ஸ். ஓகேங்களா? இந்த பிளேட் மூவ்மெண்ட்ஸ்னால தான் நமக்கு மேக்மா ஃபார்ம் ஆகுது, வல்கனோஸ் வருது, எர்த்குவேக் வருது. இது எல்லாமே டியூ டு பிளேட் மூவ்மெண்ட்ஸ். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் பிளேட் பவுண்டரி பார்த்தோம், லைக் கன்வர்ஜன், டைவர்ஜன், டிரான்ஸ்ஃபார்ம். அந்த பிளேட் பவுண்டரி இருக்குல்ல, அந்த பிளேட் பவுண்டரி 3 படிச்சுங்க. அதுக்கே வரும் அந்த பிளேட் மூவ்மெண்ட்ஸ்லாம் எந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் ஃபார்ம் ஆகுது, லைக் ஐலாண்ட் ஆர்க்கு, மவுண்டைன் ரீச். இப்போ டைவர்ஜன் பிளேட் பவுண்டரினா அங்கே உங்களுக்கு மிட் ஓசோனிக் ரீச் ஃபார்ம் ஆகும். இப்போ கன்வர்ஜன் பிளேட் பவுண்டரினா அங்கே வந்து உங்களுக்கு மவுண்டைன் ரீச் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஒரு பிளேட் மூவ்மெண்ட்ஸ்லயும் எந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகுது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இந்த மாதிரி மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. அப் டு பிஎஸ்சி லெவல் என்ன படிச்சீங்கன்னா அது திரும்ப படிச்சுட்டு போங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வெரி ஈஸியா இருக்கும். போதும் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து தேர்ட் இயர் என்ன சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணீங்களோ அது திரும்ப ஒரு டைம் படிச்சுட்டு போங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரக்சர் ஜியாலஜி அது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். உங்களுக்கு மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் அதிகமாக வந்து பெட்ராலஜில எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்ட்ரக்சர் ஜியாலஜி, ஜியோமார்ஃபாலஜி இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த சப்ஜெக்ட்லாம் நீங்க அதிகமாக நீங்க கவர் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜின்னு பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு இப்போ முக்கியமா என்னென்ன எந்தெந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கு, லைக் ஃபோல்ட், ஃபால்ட், ஜாயின்ட்ஸ், அன்கன்ஃபர்மேட்டிவ். இந்த மேஜர் ஸ்ட்ரக்சர் எடுத்துங்க. இந்த மேஜர் ஸ்ட்ரக்சர்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, லைக் ஃபோல்ட்னு எடுத்துக்கிட்டோமா செவ்ரான் ஃபோல்ட், பிளஞ்சிங் ஃபோல்ட், நான் பிளஞ்சிங் ஃபோல்ட், அந்த மாதிரி ஒரு டைப் ஃபால்ட் எடுத்துட்டீங்கன்னா அதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபால்ட் இருக்கு. ஃபால்ட் எடுத்துட்டீங்கன்னா அது நார்மல் ஃபால்ட், ரிவர்ஸ் ஃபால்ட், அதுல என்னென்ன டைப் இருக்கு. அந்த மாதிரி ஜாயின்ட்ஸ், அன்கன்ஃபர்மேட்டிவ் இதெல்லாம் படிச்சுக்கிட்டாவே போதும் ஸ்ட்ரக்சர் ஜியாலஜி பொறுத்தவரைக்கும். அப்புறம் எக்ஸ்ட்ரா நீங்க அப்புறம் ஃபோலியேஷன் படிங்க, லீனியர் ஸ்ட்ரக்சர் படிங்க. அப்புறம் இன்னொன்று இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா சியர் ஜோன். டியூ டு டிஃபார்மேஷனால ராக் எப்படி டிஃபார்ம் ஆகுது, சியர் ஜோன்ல நமக்கு எந்த மாதிரியான ராக் டைப்ஸ் கிடைக்குது, அப்புறம் எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்றாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் ஜியாலஜி சப்ஜெக்ட்ல. ஓகேங்களா? அடுத்த சப்ஜெக்ட் அவங்க கவர் பண்றது ஜியோமார்ஃபாலஜி. இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஜியோமார்ஃபாலஜி எடுத்துமா லேண்ட் ஃபார்ம்ஸ், ஸ்டடி ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் தான் ஜியோமார்ஃபாலஜி. இப்போ ரிவர் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறம் விண்டு, டியூ டு விண்டுனால எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்குது. அப்புறம் இது மெயினா நம்ம இப்போ விண்டு எடுத்துட்டோமா அதுல மொத்தம் 3 இருக்கு நமக்கு. எரோஷன், டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் டெபோசிஷன். எரோஷன்னால எந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் ஃபார்ம் ஆகுது, டிரான்ஸ்போர்டேஷனால எந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் ஃபார்ம் ஆகுது, அப்புறம் டெபோசிஷன். அந்த மாதிரி ஒண்ணு விண்டு எடுத்துட்டீங்கன்னா அதுல எரோஷன், டிரான்ஸ்போர்டேஷன், டெபோசிஷன் அதுல எந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் ஃபார்ம் ஆகுது அதெல்லாம் பார்த்தீங்க. அதே மாதிரி ரிவர்ஸ், அதே மாதிரி கிளேசியர்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோஸ்டல். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம் ஜியோமார்ஃபாலஜி சப்ஜெக்ட்ஸ்ல. அப்புறம் அடுத்தது பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டிகிராஃபி. ஸ்ட்ராட்டிகிராஃபினா இந்தியா லெவல்ல போதும் நமக்கு எங்கெங்க மேஜர் ஃபார்மேஷன்ஸ் இருக்கு, அதோட ஏஜஸ், அப்புறம் அதுல எந்த மாதிரியான ராக் டைப் ஃபார்மா இருக்கு, அப்புறம் அதுல பிரசன்ஸ் ஆஃப் ஃபாசில்ஸ். ஓகேங்களா? இப்போ எடுத்துக்கிட்டோமா இங்க தார்வார் கிரேட்டன் எடுத்துக்கலாம். நீங்க கர்நாடகாவில் தார்வார் கிரேட்டன், அதுல வந்து லோவர் தார்வார் கிரேட்டன், அப்பர் தார்வார் கிரேட்டன் அந்த மாதிரி இருக்கு. அப்ப அந்த லோவர் தார்வார் கிரேட்டன்ல எந்த மாதிரியான ராக் ஃபார்மேஷன் இருக்கு, அப்ப அதனோட ஏஜ் என்ன, அதே மாதிரி. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனும் தார்வார் கிரேட்டன் இருக்கு, கிரிட்டேஷியஸ் ஆஃப் திருச்சி இருக்கு, அப்புறம் ட்ரையாசிக் ஆஃப் ஸ்பிட்டி, கோண்ட்வானா ஃபார்மேஷன், இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் நீங்க ஸ்ட்ராட்டிகிராஃபில கவர் பண்ணணும். இதுல மெயினா அவங்க கேட்கறது வந்து இப்ப எந்த ஃபார்மேஷன் எங்க இருக்கலாம் அந்த மாதிரி கேட்பாங்களா, ஃபார்மேஷனோட ஏஜ், இல்ல எந்த ஃபார்மேஷன்ல எந்த மாதிரியான ராக் டைப்ஸ் இருக்கு, பிரசன்ஸ் ஆஃப் ராக் டைப்ஸ், ராக் ஃபார்மேஷன் அது கேட்கும் மோஸ்ட்லி. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் பார்த்தோம்னா பேலியோன்டாலஜி. பேலியோன்டாலஜில வந்து நம்ம ஸ்டடி ஆஃப் ஃபாசில்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? இதுல மெயினா நீங்க ஃபாசில்ஸ் வந்து ஏஜ் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபாசில்ஸோட ஏஜ், அப்புறம் இந்த ஃபாசில்ஸ் வந்து இப்போ எந்த ஃபார்மேஷன்ல பிரசன்ஸ் இருக்கு. இப்ப இதுல கிரிட்டேசியஸ் ஆஃப் திருச்சி எடுத்துட்டோமா அங்க வந்து நமக்கு என்னென்ன இருக்கு, ஆர்க்க கிடைக்கும், அப்புறம் ட்ரைகோனியா கிடைக்கும். இந்த மாதிரியான ஃபாசில்ஸ்லாம் நமக்கு திருச்சி ராக் ஃபார்மேஷன்ல கிடைக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன்லயும் எந்தெந்த மாதிரியான ஃபாசில்ஸ் கிடைக்குது அதோட ஏஜ், அது போதும் பேலியோன்டாலஜி நீங்க கவர் பண்றது. அப்புறம் அடிஷனலா இதுல வந்து நீங்க மைக்ரோ பேலியோன்டாலஜி கவர் பண்ணணும். மைக்ரோ ஃபோராம்ஸ், ஆஸ்ட்ரோகார்ட்ஸ் அது கொஞ்சம் ஒரு சில கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹைட்ராலஜி பார்த்தோம்னா நமக்கு பேலியோன்டாலஜில மெயினா படிக்கிறதா இப்போ ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் படிச்சிங்க. கண்டிப்பா நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல்ல எதிர்பார்க்கலாம். ஆர்கேன் ஃபார்மேஷன் வந்து ரீசெண்டா வைக்கலாம், என்னென்ன ஈரா இருக்கு, ஒரு ஈரால என்ன எப்பாக், அப்புறம் பீரியட்ஸ், அப்புறம் அந்தந்த பீரியட்ஸ்ல எந்தெந்த மாதிரியான ஃபார்மேஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல்ல ஏஜ் ஆஃப் ஃபிஷ், ஏஜ் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எக்ஸ்டிங்ஷன் படிக்கலாம். இது ட்ரைலோபைட்ஸ் இருக்குல்ல, கேம்பிரியன் ஃபார்மேஷன்ல வந்து ஆரிஜின் ஆகும், அதுக்கப்புறம் எப்போ எக்ஸ்டிங்ஷன் ஆகும், அந்த மாதிரி ஒரு ஃபாசில்ஸும் எப்போ ஆரிஜின் ஆகுது பிளஸ் அதோட எக்ஸ்டிங்ஷன் இல்லை இப்போ ஸ்டில் ரீசன்ட் வரைக்கும் ப்ரெசன்ஸ் ஆகும். அந்த மாதிரி ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா அதில் கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட். அடுத்த சப்ஜெக்ட் பார்த்தோம்னா ஹைட்ரோஜியாலஜி. ஹைட்ரோஜியாலஜில ஸ்டடி ஆஃப் வாட்டர். இதுல மெயினா ஒரு 5-6 டாபிக் கவர் பண்ணினா போதும்.
இது porosity, permeability, அப்புறம் acute fluid, acute art, acute fluid, இதெல்லாம் என்னன்னு டெஃபினேஷன் படிச்சுக்கோங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், acute fluidனா என்ன இருக்கும், acute artனா என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துக்க. அப்புறம் முடிஞ்சு வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர் பார்த்தீங்க. அப்புறம் ஹைட்ராலிக் கண்டக்டிவிட்டி. இந்த ஒரு 5 டாபிக் நீங்க ரொம்ப, ஏன்னா இப்போ ஷார்ட் டைம் தான் இருக்கும் நமக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ரொம்ப கூட கவர் பண்ண தேவை. இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எடுத்து பார்த்தா போதும். நீங்க ஒரு நான் சொல்ற சஜஷன் ஒன்று, ஒரு வெப்சைட்ல இருக்கு 2010ல இருந்து 8 வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் இருக்கு. எல்லா கொஸ்டின் பேப்பரும் டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு கொஸ்டின் பேப்பரையும் ட்ரை டு சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அனலைஸ், நீங்க எல்லா கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த சப்ஜெக்ட்ல எந்த டாபிக்ல அதிகமா கொஸ்டின்ஸ் கவர் பண்றாங்க. நம்ம அந்த டாபிக் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணவே போதும். ஏன்னா அதுலேயே தான் திருப்பி கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதையெல்லாம் மாற்றி கேட்பாங்க. ஏன்னா இப்போதைக்கு நமக்கு மெயின் டார்கெட் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும். அப்புறம் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணால் நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு சப்ஜெக்ட்டும் ஸ்பெசிஃபிக் புக் எடுத்துட்டு நம்ம டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணி நம்மளுடைய நாலேஜ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு டாபிக் ரிமோட் சென்சிங் அண்ட் டிஜிஸ். அப்புறம் இந்த டாபிக்லேயே ஒரு சில கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அப்புறம் இன்னொன்று வந்து மினரல் டெபாசிட்ஸ். மினரல் டெபாசிட்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் ஓர் மினரல்ஸ் எங்கெங்க டெபாசிட்ஸ் ஆயிருக்கு அது மெயினாக முக்கியம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சேலம் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே அயன் ஓர் இருக்கு, அப்புறம் மேக்னசைட் டெபாசிட்ஸ் இருக்கு, ஏற்காடு பாக்சைட்ஸ் இருக்கு, அப்புறம் கிராஃபைட் பார்த்தோம்னா சிவகங்கை சொல்லுவாங்க தமிழ்நாட்டில். இந்த மாதிரி ஒரு பிளேஸ்லையும் எந்த மாதிரியான ஓர் டெபாசிட்ஸ் இருக்கு நம்ம இந்தியா ஃபுல்லாக படிக்கணும். ஏன்னா எங்கிருந்து வந்தாலும் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆந்திரா, இப்போ கர்நாடகா, மெயினாக ஜியாலஜிக்கல் தான். ஓகேங்களா? ஏன்னா அப்புறம் ஒரு டெபாசிட்ஸ் எங்க இருக்கு, அது எப்படி ஃபார்ம் ஆகுது, ஆரிஜின். இப்போ ஒரு ஃபார்ம் ஆகுதுன்னா அது வந்து மேக்னமெட்டிக் ஆரிஜினா இல்லை செடிமெண்டரி ஆரிஜினா, அந்த மாதிரி கேட்கறது. ஏன்னா ஒரு மினரல் கொடுத்துட்டு உங்களுக்கு அது எந்த மாதிரியான ஆரிஜின் அந்த மாதிரி கேட்கறதுக்கு கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி இவ்வளவு சப்ஜெக்ட் நீங்க கவர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இது சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, பிளஸ் அடிஷ்னலா நமக்கு ஜெனரலா கேட்கறாங்க. அதுக்கு நீங்க வந்து ஆப்டிடியூடு, கிராமர்ஸ், சும்மா இந்த ரீசனிங் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி அது ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அது பார்த்துட்டீங்கன்னா போதும், கண்டிப்பா ஒரு ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மெயினா சொல்ல வேண்டியது, நம்ம இப்போ எம்எஸ்சி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் நம்ம ஜியாலஜி படிச்சோம்னா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு ஜாப் வேகன்சி இருக்கு. இப்போ ஜியாலஜிஸ்ட் இன் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இது பார்த்தோம்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஜியாலஜிஸ்ட் அசிஸ்டன்ட் ஹைட்ராலஜிஸ்ட் இன் சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு, இதுவும் இந்த எக்ஸாமும் கண்டக்டட் பை யூபிஎஸ்சி தான். அதுக்கப்புறம் ஜியாலஜிஸ்ட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், ONGC சொல்லுவாங்க. இந்த போஸ்டிங் வந்து த்ரூ கேட் எக்ஸாம் எடுப்பாங்க, த்ரூ கேட் எக்ஸாம் மூலியமா எடுப்பாங்க. கேட் எக்ஸாமும் நமக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க ஜியாலஜி. ஓகேங்களா? அதே மாதிரி MECL சொல்லுவாங்க, மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் கார்பரேஷன் லிமிடெட், இதுவும் த்ரூ கேட் எக்ஸாம் தான். அப்புறம் கோல் இண்டியா லிமிடெட் இருக்கு. இதெல்லாம் நான் மெயினா சொல்றேன் கவர்மெண்ட் செக்டர்ஸ். இதை தாண்டி இன்னும் நிறையாவும் இருக்கு நமக்கு. அப்பார்ட் ஃப்ரம் இந்தியா ஃபாரின்லயும் நல்ல ஸ்கோப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நான் கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்புறம் AMD அட்டாமிக் மினரல்ஸ் டைரக்டரேட் ஃபார் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ரிசர்ச். அப்புறம் இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துட்டோம்னா நமக்கு அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் ரெக்ரூட் பண்ணுவாங்க வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ல. ஜியாலஜி அண்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட், அப்புறம் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட். இந்த எக்ஸாம் வந்து நம்ம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கண்டக்ட் பண்ணுறோம். சரி சார், நான் ஜாப் எனக்கு ரிசர்ச்சில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஜாப் நான் பொறுமையாக போய்க்கிறேன் அப்படின்னா அப்புறம் MSc நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம், PhD பண்ணலாம். அப்புறம் ஏதாவது ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி உங்களுடைய ரிசர்ச் பண்ணலாம். என்ன ஒரு சஜஷன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் CSIR நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிசர்ச் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ JRF பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஸ்டைஃபண்டோட நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம், ப்ராப்ளம் இருக்காது. நெட் எக்ஸாம்ல 2 கேட்டகரி வைப்பாங்க, ஒன்று JRF, லெக்சர்ஷிப். JRF பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PhD ஜாயின் பண்ணலாம், லெக்சர்ஷிப் வந்து எலிஜிபிள் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். இப்போ ஏதாவது காலேஜில் நமக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரெக்ரூட்மெண்ட் தான் நம்ம லெக்சர்ஷிப் குவாலிஃபை பண்ணோம்னா நம்ம அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? அப்புறம் அதை தாண்டி ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ்லாம் இங்கே இருக்கு. PRL, CSIR, NSS, NIO, இதெல்லாம் ஒரு மேஜர் இன்ஸ்டியூட் ஃபார் நம்ம ஜியாலஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறம்
இது அப்படியே நீங்க நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு ஜாயின் பண்ணா பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நீங்க ஜாயின் பண்ணலாம். அந்த மாதிரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பார்த்தீங்களா, இதெல்லாம் நமக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு. நான் இந்தியா லெவலில் சொல்றேன், ஃபாரின் லெவல்லையும் நல்ல ஸ்கோப் இருக்கு, நீங்க அது ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா. அப்புறம் முக்கியமா +2 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இப்பதான் ஜியாலஜி புதுசு இல்லையா, அவங்களுக்கு என்ன எதுவும் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல்ரெடி 3 இயர்ஸ் அவங்க ஜியாலஜி படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு அந்த மேஜர் சப்ஜெக்ட்ஸ் ப்ளஸ் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனால் +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன ஜியாலஜி என்னன்னு தெரியாது, அவங்க புதுசாக தான் வராங்க. ஓகேங்களா. அவங்களுக்கு தான் இது மெயினாக பார்த்தோம்னா நம்ம ஜியாலஜி என்ன படிப்போம்னா பூமி பற்றி தான். ஓகேங்களா. பூமி மோஸ்ட்லி பார்த்தோம்னா அண்டர் த எர்த் எந்த மாதிரியான ப்ராசஸ் நடக்குது, லைக் அதில் இம்பார்ட்டன்ட் ஒரு ப்ராசஸ் பார்த்தோம்னா நம்மளுடைய பிளேட் டெக்டானிக்ஸ். ஓகேங்களா. நம்ம எர்த் வந்து மேட் ஆஃப் செவரல் பிளேட்ஸ், செவரல் மேஜர் பிளேட்ஸ் இருக்கு, அப்புறம் ஸ்மால் பிளேட்ஸ் இருக்கு. இந்த பிளேட்ஸோடைய மூவ்மெண்ட்ஸ்னால தான் மோஸ்ட் ஆஃப் த நம்மளுடைய ஜியாலஜிக்கல் ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு இடத்துல பிளேட் வந்து டைவர்ஜென்ட் ஆகுது, இப்படி பிளக்குதுன்னா அங்கே உள்ள வந்து மேக்மா வெளியே வரும், நம்மளுடைய இந்த பாறைக்குளம் சொல்லுங்க, அது மேக்மா வெளியே வரும். அப்புறம் அது வந்ததுன்னா அது வந்து ராக்கா ஃபார்ம் ஆகும். அப்புறம் ராக்கா ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் டியூ டு வேரியஸ் ஜியாலஜிக்கல் ப்ராசஸ்னால அந்த ராக்கு ஒன்று டிஃபார்ம் ஆகலாம், ஆறு வெதர் ஆகலாம், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் நடக்கும். அதை பற்றி எல்லாமே படிக்கிறது தான் நம்மளுடைய ஜியாலஜி. மெயினா அதுல இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக் பார்த்தோம்னா பெட்ராலஜி. பெட்ராலஜில வந்து ஸ்டடி ஆஃப் ராக்ஸ், பாறைகள் எப்படி உருவாச்சு, அப்புறம் என்னென்ன மாதிரியான பாறைகள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாறைகள் இருக்கு அது படிப்போம். அப்புறம் காம்போசிஷன். ஓகே ஓங்களா. இந்த பாறைகள் பற்றி படிக்கிறதும் நம்ம ஜியாலஜி. அதுக்கப்புறம் பார்த்துட்டோமா இந்த ப்ராசஸ்னால ராக் வந்து ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் டிஃபார்மேஷன் அதுக்கப்புறமேட்டு அந்த பாறை வந்து உருமாறும். அப்போ அந்த உருமாறதுனால எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு டெவலப் ஆகுது, எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் ஆகுது, அதை பத்தி தான் படிப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நம்ம மோஸ்ட்லி அதிகமாக படிக்கிறது கிளாஸ்ல வந்து திரைக்கு தான் படிப்போம், பிளஸ் ஃபீல்டில் நம்ம என்ன படிச்சோமோ அது வந்து ஃபீல்டில் போயிட்டு அப்ளை பண்ணுவோம். ஃபீல்டு ஸ்டடி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் நம்மளோட இமேஜின் பண்ணிட்டு எப்படிலாம் இருக்கும் அப்படின்ட்டு ஸ்டடி பண்ண முடியும். அப்புறம் இதே பாறைகளை வெதர் ஆகுது, அப்புறம் தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு அது வேற ஒரு இடத்துல டெபாசிட் ஆகும். டெபாசிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அது வேற ஒரு ஃபார்ம் ராக்கா ஃபார்ம், அது வந்து நம்ம செடிமெண்ட் ராக் சொல்லுவாங்க. நேராக மேக்மாவுக்கு ஃபார்ம் ஆகிறது வந்து இக்னிஸ் ராக் சொல்லுவோம். வெதர் ஆகிட்டு செடிமெண்ட் ப்ராசஸ்னால ராக் ஃபார்ம் ஆகிறது வந்து செடிமெண்ட் ராக் சொல்லுவோம். அப்புறம் அதே ராக் வந்து நம்ம இந்த மாதிரி டிஃபார்மேஷனால ராக் ஃபார்ம் உருமாறிச்சுன்னா அது வந்து மெட்டமார்பிக் ராக்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நம்ம ஜியாலஜி படிக்கிறது. அதுக்கப்புறம் ஓர் மினரல்ஸ், இந்த ராக்ல தான் இந்த ஓர் மினரல்ஸ் எல்லாம் அசோசியேட் ஆகிருக்கும். நம்ம மெயினாக போயிட்டு இந்த ஓர் மினரல்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய ஜியாலஜியோட வேலை. ஏன்னா நம்ம இந்தியன் எக்கனாமி வந்து இந்த ஓர் மினரல் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, லைக் கோல் எடுத்துக்கோங்க, அயன் எடுத்துக்கோங்க, காப்பர், எல்லாமே நம்ம தான் போய் ஃபீல்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா. அதனால ஜியாலஜி ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். அடுத்தது பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர் ஜியாலஜி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதுல வந்து இந்த ராக் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் டிஃபார்மேஷனால எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகுது, லைக் ஃபோல்ட், ஃபால்ட், ஜாயின்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் படிப்போம். அப்புறம் பேலியோன்டாலஜி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. இதெல்லாம் பிரான்ச்சஸ் ஆஃப் ஜியாலஜி. பேலியோன்டாலஜி பார்த்தீங்கன்னா இப்போ எர்த் எப்போ ஃபார்ம் ஆச்சு 4600 பில்லியன் இயர்ஸ் ஆகும். அப்பிலிருந்து ரீசெண்ட் வரைக்கும் எந்த மாதிரியான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு நம்ம அதை பத்தி தான் ஃபுல்லா படிச்சுட்டோம். இந்த அப்போ வாழ்ந்த உயிரினங்கள்லாம் கடல்லையோ எங்கேயாவது புதைஞ்சிடும், அதுக்கப்புறமேட்டு அது வந்து ஃபாசிலா மாறிடும். அதை பற்றி படிக்கிறது தான் பேலியோன்டாலஜிங்கிற ஒரு சப்ஜெக்ட். இதில் வந்து நம்ம இம்பார்ட்டண்டா வந்து ஏஜ் ஐடென்டிஃபிகேஷன் அந்த மாதிரி ரொம்ப ரோல் பண்றது இந்த ஃபாசில்ஸ். அப்புறம் இதை தாண்டி நம்ம என்ன படிப்போம்னா நேச்சுரல் டிசாஸ்டர், எர்த்குவேக் வருது, சுனாமி, லேண்ட்ஸ்லைட்ஸ், ஃப்ளட்டு, இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டரும் நம்ம ஜியாலஜி படிப்போம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன அந்த லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் ப்ளஸ் இது அடிஷ்னலாக எல்லாமே நாம் பற்றி படிக்கிறது தான் ஜியாலஜி.
This is particularly for plus 2 students. ஓகேங்களா? அப்புறம் உங்களுக்கு plus 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தோம்னா மெயினாக உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் தான். ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க் நெகட்டிவாக தப்பு பண்ணீங்கன்னா 1 மார்க் லெஸ் ஆகிடும். உங்களுக்கு மேஜர் அவங்க கவர் பண்ணுறது வந்து மொத்தம் 4: ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் ப்ளஸ் ஜென்ரலாக லைக் ஆப்டிடியூட் படிக்கணும், அப்புறம் ரீசனிங் மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அப்புறம் மென்டல் அபிலிட்டி அந்த மாதிரி ஒரு 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. மீதி எல்லா கொஸ்டின்ஸும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் அப் டு +1 +2 புக்ஸ் திரும்ப ஒரு ரீகால் மாதிரி பண்ணீங்கன்னாவே போதும், உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. என்னன்னா அதே மாதிரி நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணீங்கன்னா தான் உங்களால் ஜியாலஜி சூஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ வந்து இது வந்து அப்ளைடு ஜியாலஜி, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி சொல்லுவாங்க, ஓகேங்களா, ஸ்கூலில். அதனால நம்ம கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட், ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட், ஜியாலஜி ஸ்டூடெண்ட் 3 பேருக்கு ஒரே எக்ஸாம் தான், காமன் எக்ஸாம். இதில் யார் ரேங்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணி ரேங்க் முன்னாடி வராங்களோ அவங்க தான் சூஸ் பண்ண முடியும். எனக்கு கெமிஸ்ட்ரி பிடிச்சிருக்கு, இல்லை ஃபிசிக்ஸ் எனக்கு வேணும், அந்த மாதிரி சப்ஜெக்ட். அதனால நீங்கள் ஜியாலஜி படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணீங்கன்னா தான், ஏன்னா லிமிடேஷன் சீட் தான் இருக்கு, நல்லா ஸ்கோர் பண்ணீங்கன்னா நீங்கள் ஜியாலஜி ஈஸியாக ப்ரிஃபர் பண்ணி சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். Prepare well for entrance examination. Thank you அண்ணா. இப்போ டவுட் ஏதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் எஸ். ஸோ ஆனந்த் அண்ணா வந்து உங்களுக்கு கிளியர் கட் நாலேஜ் அபவுட் அப்ளைட் ஜியாலஜி, அதாவது உங்களுக்கு என்னென்னலாம் படிக்கணும், என்னென்ன ஏரியாஸ் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொன்னாங்க. அதே சமயம் +2ஸ்ல வந்து என்னென்ன கவர் பண்ணணும், ஸோ அப்ளைட் ஜியாலஜினா முதல்ல யாருக்கும் தெரியாம இருந்தது. ஸோ அதோட பேசஸை பத்தி எல்லாருக்கும் வந்து இப்போ சொன்னாங்க. ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கொஸ்டின்ஸை சார் கிட்ட கேட்கலாம். Now section is open to everyone. தீபன், சாட் பாக்ஸ்ல எந்த क्वेश्चंसும் வரல. சரி, இது என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்து எம்எஸ்சில வர்க் பண்றாங்க, ஓகேண்ணா, சீனியர் ஜியாலஜிஸ்டா இருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. அதான் அவங்க சொல்லாம அடுத்த செக்ஷன் இப்பதான் அவங்க இருக்காங்க. ஓகேண்ணா ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே, அவங்க வந்து அவங்க சீனியர் ஜியாலஜிஸ்டா மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் கார்ப்பரேஷன் லிமிட்ல வர்க் பண்றாங்க. ஓகேண்ணா, we are pleasure to welcome you. Thank you for all. My name is Gokula Krishnan. I am working as a senior geologist in MSL for the last 4 years. என்னோட வாய்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னா கொஞ்சம் சளி பிடிச்சிருச்சு, அதான் வேற ஒன்று. அதுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நான் ஆனந்த் எல்லாம் ஒன்றா தான் படித்தோம். வி ஸ்டடிட் இன் பிரசிடென்சி காலேஜ் அப் டு பிஎஸ்சி. அப்புறம் நான் வந்து NIT படித்தேன்.
இப்போ கரண்ட்லி எம்எஸ்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு கவர்மெண்ட்டில் ஜாப் வாங்கணும் இல்லை ஜாப் வேணும்னா நீங்கள் படிச்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இப்போ இருக்கிற நம்ம காம்படிஷனை பார்த்தீங்கன்னா ஜியாலஜியில் அப்ராக்சிமேட்லாம் தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 150 அரௌண்ட் ஜியாலஜிஸ்ட் கிராஜுவேட் ஆகிறாங்க ஒரு வருஷத்துக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்திரா, கர்நாடகா, ஹோல் இந்தியாவில் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 3000 ஜியாலஜிஸ்டாவது வருவாங்க ஒரு வருஷத்துக்கு மினிமம் சொல்கிறேன். ஸோ இயர்லி 3000 ஜியாலஜிஸ்ட்னா ஸோ நம்மளோட ஜாப் மார்க்கெட் எவ்வளோ ஓப்பனிங் இருக்குது, ஸோ அதை பொறுத்து தான் நம்ம காம்படிஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஆனால் ஆவரேஜாக நம்ம ஜிஎஸ்ஐயில் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் மேக்ஸிமம் 100 வரும். இப்போ வந்து கொஞ்சம் ரெக்ரூட்மெண்ட்டில் குறைஞ்சிருச்சு. ஸோ 50 வச்சுங்க. ஸோ ஆல் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் இன்ஸ்டியூஷன்லாம் சேர்த்தா கூட ஒரு 100 வரலாம், சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட காம்படிஷன். ஜாப் உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னா ஸோ ஜாப் ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்தீங்கன்னா கூட ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ரீசெண்டாக ஒரு 4 இயர்ஸாக நல்ல ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க, பட் ரீசெண்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும். ஸோ காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒழுங்காக படித்தா மட்டும்தான் ஜாப் எடுக்க முடியும், தட் டூ இன் கவர்மெண்ட் செக்டரில், சரிங்களா? ஸோ இல்லை நான் ரிசர்ச் பண்ணுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா there are major institutions such as NGRI, NIO and ISRO. அங்கே கூட உங்களுக்கு வந்து ரிசர்ச் அசிஸ்டன்ட், ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இருக்கு. ஒரு மேஜர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் ஐஐடி, ஐஏஎம், ஐஏஎஸ் பெங்களூர்ல இருக்குல்ல, ஐஎஸ் சயின்ஸ் இன்ஸ்டியூட், அப்புறம் வந்து ஐஎஸ்எம், அங்கே கூட இயர்லி ரிசர்ச் ஸ்காலர்ஸ் எடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து மெயின் எக்ஸாம் வந்து நீங்கள் ரிசர்ச் ஃபீல்டில் போகணும்னா உங்களுக்கு வந்து கேட்டு இல்லை சிஎஸ்ஆர் நெட் குவாலிஃபை பண்ணியிருக்கணும். ஸோ கேட்டை பொறுத்த அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் அவங்களோட மெயின் ஃபோக்கஸாக இருக்கணும். ஏன்னா வந்து தட் டூ அந்த ஆப்டிடியூடை செக் பண்ணுற எக்ஸாம் அது வந்து உங்களோட வந்து நீங்கள் எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு சப்ஜெக்ட்ல டெப்த் நாலேஜ் இருக்குது, அது உங்கள் கான்செப்டை ஒரு ப்ராப்ளம் உங்களால் சால்வ் பண்ண முடியுமா, ஸோ இதெல்லாம் வந்து எப்படி உங்களால் மேனேஜ் பண்ண முடியும்னது நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்த்தா தான் சப்ஜெக்ட் வைஸாக நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணி ஸோ எந்தெந்த சப்ஜெக்டில் எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்குறாங்க. சில சப்ஜெக்ட்ஸில் வந்து வெறும் அப்ஜெக்டிவாக இருக்கும், உங்களுக்கு வந்து நான் படிச்சிருந்த ஞாபகம் இருந்தால் உங்களால் அந்த ஆன்சர் பண்ணிட முடியும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் ஸ்ட்ராட்டிகிராஃபி, ஜியோமார்ஃபாலஜி, ஈவன் பேலியன்டாலஜி, இதெல்லாம் வந்து ரொம்ப மனப்பாடம் பண்ணி எழுதுகிற மாதிரி தான், ஓகேங்களா? அதில் வந்து நீங்கள் ரொம்ப கான்செப்ட்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் சில சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்போஸ் ஃபார் இக்னியஸ், மெட்டமார்பிக், ஈவன் ஜியோகெமிஸ்ட்ரி, இன்ஜினியரிங் ஜியாலஜி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் சப்ஜெக்டாக கொஞ்சம் டெக்னிக்கலாக ப்ராப்ளம் சால்விங் சப்ஜெக்ட்ஸ், ஓகேங்களா? ஃபார் இன்ஸ்டன்ட் கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆல்சோ. ஸோ இங்கே வந்து நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபார்முலாஸ்லாம் கேட்டகரைஸ் பண்ணணும். நீங்கள் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த சப்ஜெக்ட் முக்கியமான ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க, எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அவங்க செட் பண்ணுறாங்க. ஸோ அந்த எந்த ஃபார்முலாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அந்த ஃபார்முலா அதே மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் டு கிராக் தட் எக்ஸாம்ஸ், ஓகே? ஏன்னா நீங்கள் கேட்டை பொறுத்தளவுக்கு நான் வந்து எனக்கு ஈஸியாக இருக்க போர்ஷன் வந்து எல்லாருமே படிச்சிருக்காங்க. ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் ஸ்ட்ராட்டிகிராஃபி, பேலியன்டாலஜி, ஜியோமார்ஃபாலஜி, செடிமெண்டாலஜி, இதெல்லாம் ரொம்ப ஈஸி தேரியாக தான் இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு லைட்டாக புரிஞ்சுட்டாலே போதும், உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். பட் நீங்கள் இதே மெட்டமார்பிக் இல்லை இக்னியஸ், ஸ்ட்ரக்சரல், இன்ஜினியரிங் ஜியாலஜி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்ளைடு ரிலேட்டடாக இருக்கும். நீங்கள் வந்து கான்செப்டை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஃபார்முலாஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாதான் அந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்து செடிமெண்ட்ரி ஜியோமார்ஃபாலஜி கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். பட் இந்த கொஸ்டின் வந்து டெக்னிக்கலாக இருந்தால் மட்டும்தான் குவாலிஃபை பண்ண முடியும், சரிங்களா? ஸோ ஏன் நான் அதை சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் குவாலிஃபை பண்ணுறது வந்து உங்களோட எய்மாக இருக்கக்கூடாது. ஏன்னா டு கெட் அ ஜாப் கேட் மூலயமா ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது வந்து ஓஎன்ஜிசி, நால்கோ, ரொம்ப பெரிய நவரத்னா கம்பெனிஸ், பிஎஸ்யூஸ் தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ரெக்ரூட்மெண்ட் கால் லெட்டர் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் வந்து ஹை ரேங்காக இருக்கணும். புரியுதுங்களா? கிட்டத்தட்ட ஒரு 300 பிலோ இருந்தீங்கன்னா தான் உங்களை குவாலிஃபரே பண்ணுவாங்க, இன்டர்வியூக்கு கூடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த இன்டர்வியூக்கு போகணும்னா நீங்கள் வந்து இந்த டஃப்பான கான்செப்டை கூட கொஞ்சம் புரிஞ்சு மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களால் அதை சால்வ் பண்ண முடியும்.
ஸோ தட் இஸ் ஒன். ஸோ நெக்ஸ்ட் இதை விட்டிங்கன்னா அடுத்து வந்து ஜிஎஸ்ஐ தான். ஜிஎஸ்ஐ வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் தான், நீங்கள் எழுதி பழகணும். 12th படிச்சிருக்கீங்க, ரொம்ப ஈஸி தான் உங்களுக்குலாம் எழுதுறது. பட் அதே மாதிரி காலேஜ் எப்போ நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு கூட எக்ஸாம்லாம் உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு. ஸோ நீங்கள் செமஸ்டர் எக்ஸாமே ஜிஎஸ்ஐ எக்ஸாம் நினச்சி எழுதுங்க. நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த எக்ஸாம் எழுதுங்க. ஸோ டெஃபினெட்லி ஜிஎஸ்ஐ ஆல்சோ வில் பி ஈஸி ஃபார் யூ. ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க ஒன்ஸ் நீங்க இதை வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டடா எடுத்துட்டு ரொம்ப சீரியஸா இல்லாம படிச்சீங்கன்னா அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல ஃபைனல் இயர்ல உங்களுக்கு வந்து நீங்க உங்களுக்கு கையில டிகிரி கொடுத்துருவாங்க, எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க டிகிரி, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் ஒரு எக்ஸாமை குவாலிஃபை பண்ணி ஒரு இன்டர்வியூல உட்காந்து ஜாப் எடுக்கிறது இட்ஸ் அ பிட். உங்களுக்கு வந்து அந்த டெக்னிக்கலா நாலேஜ் இருந்தால் தான் அவங்க எடுப்பாங்க. ஏன்னா உங்களை நம்பி அந்த கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க டெக்னிக்கலா ஏபிள் டு சால்வ் த ப்ராப்ளம் இருந்தால் தான் அவங்க அவங்கள ஃபீல் பண்ணுவாங்க, ஓகே திஸ் கை இஸ் ஒர்க் டு பிகின். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ பெஸ்ட் விஷயம் வந்து நீங்கள் இப்போ இருக்கிற கிளாஸஸ்லாம் ரெகுலராக அட்டன் பண்ணுங்க. மேக்ஸிமம் எடுங்க, ஒரு 80% குறைச்சலாமல் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா உங்க சிஜிபி ஆல்சோ ஃபைனல் நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, அவங்க ரெஸ்யூமை சப்மிட் பண்ணுறீங்க, எவ்வளோ சிஜிபி இருக்குங்கிறது ஆல்சோ வில் பிளே பிக் ரோல் டு செலக்ட். ஓகேங்களா? ஸோ அதனால ஏன்னா அது இல்லாமல் அது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். இப்போ நீங்கள் வந்து 60% சிஜிபி வச்சிருக்கீங்க, இன்டர்வியூல போறீங்க, உங்களுக்கே ஒரு டைலமா இருக்கும், ஐயோ நம்ம குறைவா இருக்குமே அப்படின்ட்டு. ஸோ அந்த சான்ஸ் வந்து ஃபியூச்சர்ல வரப்போற சான்ஸை இப்பயே நீங்க அதை தடுத்து இப்பயே ஒழுங்கா படிங்க. ஸோ டெஃபினெட்லி வில் கெட் அ குட் மார்க். இப்போ இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குன்னா, நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் இண்டஸ்ட்ரியில. ரீசெண்டா கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் வந்து ஜிஎஸ்ஐ அல்ல எம்இசிஎல் இது மாதிரி சில கம்பெனிஸ் வந்து கவர்மெண்ட் ஓன் கம்பெனிஸ் டூயிங் எக்ஸ்ப்ளோரேஷன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரீசெண்ட்ல வந்து பிரைவேட் கம்பெனிஸ் வில் கோயிங் டு டேக் ஓவர் த எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் இவென்ச்சுவலி ஃபார் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அப்படின்னா அவங்க எங்க ஜிஎஸ்ஐ அண்ட் எம்இசிஎல் அந்த மாதிரியான எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனிஸோட ரோல் வந்து குறைவ போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா டைரக்டா பிரைவேட் பிளேயர்ஸ் தான் வந்து பிக் ரோல் பிளே பண்ண போறாங்க. ஸோ அங்க வந்து பிரைவேட்ஸ் வந்து பிரைவேட் மார்க்கெட் தான் வந்து ஃபியூச்சர்ல ஜியாலஜியை பொறுத்தளவுக்கு இந்தியாவில் மேஜர் ரோல் பண்ண போகுது. ஏன்னா ஜிஎஸ்ஐ வந்து ரொம்ப குறைவான சொல்றது ரோல் தான் பண்ணும் ஏன்னா ஃபியூச்சர்ல. ஏன்னா இப்போ இவங்க ஒர்த் இல்லைன்னு ஃபீல் பண்றாங்க கவர்மெண்ட், ஏன்னா எல்லாமே பிரைவேடைஸ் பண்றதுனால. அதனால இதை மைண்ட்ல வச்சுங்க, நீங்க எப்படி படிச்சாதான் ஃபியூச்சர்ல உங்க ஜாப் தான் உங்களுக்கு மோட்டிவா இருந்துச்சுன்னா இதுதான். ஓகேங்களா? இல்ல ரிசர்ச் போடுற டீச்சிங் ஃபீல்ட் போறீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்ஐஆர் எக்ஸாம் இருக்கு, கேட் ஒரு 2 எக்ஸாம் இருக்கு. இந்த 2 எக்ஸாம் இருந்தால் தான் ஸ்டைஃபண்டோட ரிசர்ச் பண்றதுக்கான உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்ல அவங்க கண்டக்ட் பண்ற எக்ஸாமை குவாலிஃபை பண்ணீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் காலேஜஸ்ல அவங்க மினிமம் ஸ்டைஃபண்டோட நீங்க ரிசர்ச் பண்ணலாம். பட் அது வந்து உங்களுக்கு வந்து சஃபிஷியண்டா இருக்காது. ஏன்னா ஒரு 5 years யூ ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் இன் யுவர் லைஃப் ரிசர்ச்க்கு. ஸோ அதனால இந்த 2 எக்ஸாமுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க, சச் அஸ் சிஎஸ்ஐஆர், நெட் அண்ட் கேட். ஸோ இது 2 குவாலிஃபை பண்றதுக்கு வந்து பேசிக்கா வந்து ஒரு லாஸ்ட் 5 years கொஸ்டின் பேப்பர் என்ன பேட்டர்ன், ஒரு சப்ஜெக்ட் வைஸா கொஸ்டின்ஸை கேட்டகரைஸ் பண்ணிங்க. ஸோ சப்ஜெக்ட் வைஸா அதை குவாலிஃபை ஆன்சர் பண்ணுங்க. நீங்க தூங்கினா கூட அதுதான் உங்களுக்கு நினைச்சு மண்டையில ஓடிட்டு இருக்கணும், ஏன்னா அதுதான் ஒன்லி வே டு கிராக் திஸ் எக்ஸாம்ஸ். ஓகேங்களா? ஸோ அனதர் ஸ்கில் வந்து நான் சொல்லுவேன் வந்து இந்தியா ஜாப் மார்க்கெட்டை விடுங்க. இப்போ சப்போஸ் நீங்க வேர்ல்டு வெளிநாடு போற மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரீம்ஸ்லாம் இருக்குன்னா, ஸோ உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஸ்கில் வந்து ரொம்ப மஸ்ட். ஓகேங்களா? இப்போ தமிழ்நாடு பொறுத்தளவு தமிழ்நாடு வந்து அவ்வளவு மினரல் ரிச் ஸ்டேட் கிடையாது. நம்மள்ட்ட இருக்கிறது லைம் ஸ்டோனு, அந்த குவாரிஸ், அந்த மாதிரி சில மைனர் மினரல்ஸ், அந்த மாதிரியான டெபாசிட் தான் இருக்கு. ஒரு பெரிய எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கக்கூடிய டெபாசிட்ஸ் தமிழ்நாட்டில் கிடையாது. ஸோ நீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைவா இருக்கும்போது அப்வியஸ்லி நம்ம வந்து வெளியே என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு தான் பார்ப்போம். ஸோ நீங்க வெளிநாடு போற மாதிரி இடத்துக்கு போற மாதிரி இருந்தால் அந்த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயன்சியா வரணும். ஓகேங்களா? இங்கிலீஷ் அண்ட் அனதர் லாங்குவேஜ் உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா நீங்க ஃப்ரெஞ்சை கத்துங்க. ஏன்னா பாண்டிச்சேரியில தான் படிக்கிறீங்க, ஸோ அங்க ஃப்ரெஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஐ டோன்ட் நோ, பட் மேபி சான்ஸ் இருக்கு. நீங்க அதையும் முடிஞ்சா கத்துங்க, ஏன்னா தட் ஆல்சோ ஓப்பன்ஸ் another door. another இங்கிலீஷ் எப்படி படிக்கிறதுனா, நீங்க ரெகுலரா ஒரு ஹிந்து பேப்பர் எடுத்துங்க, ஒரு ஹிந்துவோ இல்லை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ ஏதோ ஒரு பேப்பர், நியூஸ் பேப்பர் ரெகுலரா ஒரு இந்த ஆர்டிக்கல் அந்த மாதிரி படிச்சுட்டு இருங்க. தட் வில் இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ் ஸ்கில்ஸ். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் மீ all struggle lot, even I am still struggling to get the language. Okay, so
அதனால இதை இப்போ என்ன ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ தட் இன் ஃபியூச்சர் யூ வில் நாட் ஒரி. இந்த ஃபியூச்சர்ல வந்து ஐயோ நம்ம படிக்கலையே, இங்கிலீஷ் படிக்கலையே, நமக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்ட்டு அப்போ ஒரி பண்ணாம இப்பயே ஒழுங்கா படிங்க. தட் வில் இங்கிலீஷ் இதுன்னா ஒரு 3 மாசம் ஒழுங்கா படிச்சதுனால உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு கையில வந்துடும். ஜஸ்ட் ஃபார் கன்வர்சேஷன் எப்படி பேசுறது, நார்மல் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்றதுக்கான பேசிக் இங்கிலீஷ் நல்லா கத்துங்க. தட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் ஜியாலஜிஸ்ட். என்னோட மேஜர் ரோல் என்னன்னா மேப்பிங் அண்ட் இவென்ச்சுவலி அண்ட் ரிப்போர்ட் ரைட்டிங். ஓகேங்களா? மேப்பிங் பண்றதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை ஜியாலஜிஸ்டுக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மினரல் ஐடென்டிஃபிகேஷன். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த ராக் கொடுத்தாலும் உங்களால 100% எனக்கு இந்த மினரல்லாம் சொல்ல முடியலனா கூட ஒரு 60% ஒரு 70% இந்த மினரல்ல இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குங்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணீங்க. ஏன்னா மினரல் ஐடென்டிஃபிகேஷன் ஃபீல்டு வந்து வெரி டிஃபிகல்ட். ஓகேங்களா? நார்மல் குவார்ட்ஸ் வந்து குவார்ட்ஸோட வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ உங்க இமேஜ்ல நல்லா இருக்கும், ஐயோ இதுதான் குவார்ட்ஸ். ஆனால் ஃபீல்டில் போய் பார்த்தீங்கன்னா அது குவார்ட்ஸ் மாதிரி இருக்காது, ஆனால் அது குவார்ட்ஸ் தான் இருக்கும். நீங்க வந்து மைக்ரோஸ்கோபி அனாலிசிஸ் பண்ணா கூட இல்லை வேற ஏதாவது அனாலிசிஸ் பண்ணா கூட. ஸோ மினரல் ஐடென்டிஃபிகேஷன் இஸ் மஸ்ட். நீங்க இருக்கிற எல்லா மினரலையும் கேட்டகரைஸ் பண்ணுங்க. உங்க ரூம்ல வந்து ஒரு என்ன சொல்றது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காமன் ராக் ஃபார்மிங் மினரல்ஸ் இருக்கு. என்னன்னா ஃபெல்ஸ்பார், குவார்ட்ஸ், கார்னட், பைராக்சின், ஆம்பிபோல், ஆலிவின், மைக்கா ஃபேமிலிஸ், கிளே மினரல்ஸ், இதெல்லாம் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உங்க ரூம்ல எழுதி ஒட்டியிருக்கணும். ஸோ எப்போ கேட்டாலும் இந்த மினரல் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதாவது மினரல் ஐடென்டிஃபிகேஷன்ங்கிறது நீங்க ஒரு ராக் எடுத்தீங்கன்னா எதெல்லாம் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம், இந்த மினரல்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேஜர் என்ன மினரல் இருக்கோ நம்ம அதை வச்சு நம்ம இந்த ராக் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ராக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஃபீல்டு. சரிங்களா? அப்புறம் வந்து ஸ்ட்ரக்சரல் மேப்பிங். இப்போ நீங்க மேப்பிங்கிறது வந்து ஜஸ்ட் நம்ம போனோம் பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னு வரக்கூடாது. பாயிண்ட்ங்கிறது இந்த டிராவல்ஸ்னு சொல்லுவோம் ஜியாலஜிக்கல்ல. நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் ஒரு பிளாக் நமக்கு கொடுக்குறாங்கன்னா நம்ம அதை போயிட்டு மேப் பண்ணுவோம். என்னென்ன இடத்துல எங்கெங்க லித்தோ கான்டெக்ட்ஸ் இருக்கு, எங்கெங்க ஸ்ட்ரக்சரல் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணலாம். ஸோ அதை வந்து மேப்ல பிளாட் பண்ணி அந்த லித்தாலஜியோட ட்ரெண்ட் அண்ட் ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, ஸோ அதை வந்து நம்ம கிராஃபிக்ல ரெப்ரசன்ட் பண்ண போறோம். ஸோ இதுக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜி பிளேஸ் அ வெரி ரோல். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக்கு டிப்பு எப்படி மெஷர் பண்றதுன்னு தெரியணும், பிரெண்டன் காம்பஸை யூஸ் பண்றது எப்படின்னு தெரியணும். ஸோ இதெல்லாம் அவங்க வந்து உங்க ஃபீல்டில் சொல்லிக் கொடுப்பாங்க இப்பயே. ஸோ அதே நல்ல 100% உங்க எஃபோர்ட்டை போட்டு கத்துங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல போயிட்டு நீங்க வந்து ஐயோ நம்ம சொல்லலே நமக்கு தெரியலன்னா அந்த இருக்கக்கூடாது. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணாதீங்க. உங்க லேப் வந்து 100% அட்டன் பண்ணுங்க. அடுத்து வந்து மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து இப்போ இங்கே மேப் பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரில்லிங் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ மேப் பண்ண இடத்துல எங்கேயாவது நமக்கு வந்து மினரல் பேரிங் ராக்ஸ் இருக்கு, ஒரு பொட்டன்ஷியல் ஜோன்ஸ் இருக்கு, நம்ம இங்கே ட்ரில் பண்ணா நமக்கு வந்து மினரல் இன்டர்செக்ஷன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, ஸோ நம்ம அந்த ஏரியாவில் ஹோல்ட் பண்ணி அந்த ஏரியாவில் ட்ரில் பண்ணி நம்ம மினரல்ஸ் எடுப்போம். ஸோ ட்ரில் பண்ணி வர ராக்கை வந்து நம்ம கோர்னு சொல்லுவோம். கோருங்கிறது வந்து ஜஸ்ட் என்ன சப்சர்ஃபேஸ்ல எப்படி இருக்கோ அதை நம்ம வந்து ட்ரில் பண்ணி எடுப்போம். ஸோ அந்த கோர் வந்து இப்போ வந்து லாகிங் பண்ண போறோம். அந்த கோர்ல வந்து டெப்த் வைஸ் நம்ம வந்து லாகிங் பண்ணுவோம். எந்தெந்த டெப்த்ல எந்தெந்த லித்தாலஜி இருக்கு, அதோட ஸ்ட்ரக்சரல் ஃபீச்சர்ஸ் என்ன, மினரல்ஸ் என்னென்ன இருக்கு, எந்த இடத்துல அல்ட்ரேஷன்ஸ் இருக்கு, எங்க எவ்வளவு திக்னஸ் ரெக்கவரி இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம நோட் பண்ணுவோம். ஸோ நோட் பண்ணி அதை வச்சு நம்ம ஃபர்தர் பக்கத்துல என்ன போர்வெல்ஸ் இருக்கு, ஸோ அதை வச்சு நம்ம செக்ஷன்ஸ்ல நம்ம பிளாட் பண்ணி, ஸோ இந்த ஃபார்மேஷன் வந்து இப்படிதான் சப்சர்ஃபேஸ்ல பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த சப்சர்ஃபேஸ்ல உங்களுக்கு ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா, சப்போஸ் ஒரு மினரல் பேரிங் ஃபார்மேஷன் இருக்கு கீழே அப்படின்னா, நீங்க அந்த ஃபார்மேஷன் வந்து மாடல் பண்ணி நம்ம அதோட ரிசோர்ஸ் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு டன்ஸ் ஆஃப் மினரல்ஸ் சப்சர்ஃபேஸ்ல இருக்கு, அது எந்த கேட்டகரியில இருக்கு. நீங்க எல்லாரும் ஈவன்எஃப்சி கிளாசிபிகேஷன் படிப்பீங்க இன் ஃபியூச்சர்ல. ஸோ ஈவன்எஃப்சி கிளாசிபிகேஷன்னா அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டடீஸை வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் மேப்பிங் அண்ட் சர்ஃபேஸ் சாம்பிள்ஸை வந்து G4னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து அங்கே வந்து ப்ரிலிமினரி தான் பண்ண போறோம். அங்கே வந்து ட்ரில்லிங் எதுவுமே கிடையாது. நமக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து கம்மி. அங்கே ஜஸ்ட் நம்ம ட்ரில்லிங் எப்போ பண்றோமோ அப்போதான் வந்து நம்ம கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்க ஃபர்தரா ட்ரில்லிங் பண்ணுவீங்க, எந்த அளவுக்கு உங்களால பர்ஃபெக்டா ஒரு மினரல் பாடியை மாடல் பண்ண முடியுமோ அப்போ வந்து நம்ம ஃபுல் கான்ஃபிடென்ட் சொல்லலாம், ஓகே பிலோ சர்ஃபேஸ்ல நமக்கு வந்து மினரல் டெபாசிட் இருக்கு, நம்ம கோ ஃபார் மைனிங். ஸோ அதுக்கு வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஃபார் மேப்பிங்க்கு வந்து மேஜரான சாஃப்ட்வேர்ஸ் என்னன்னா RGS அண்ட் QGS. ஓகேங்களா? QGSன்றது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்.
யார் வேணாலும் ஈஸியாக இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணலாம். நிறைய யூடியூப்ல நிறைய கோர்சஸ்லாம் இருக்குது, ஃப்ரீ கோர்சஸ். நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கனாலே எப்படி ஒரு மேப்பை வந்து QGSல ரெடி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிடும். RGS வந்து ஒரு பெய்ட் சாஃப்ட்வேர், பட் ஸ்டூடெண்ட் வெர்ஷன்ஸ்லாம் இருக்கு, நீங்க அதை கூட டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஸோ அது நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா தட் இஸ் அ பேசிக் மேப் சாஃப்ட்வேர். நீங்க அதை வச்சு மேப்பிங் பண்ணிடலாம். ஸோ அடுத்து வந்து ட்ரில்லிங் பண்ணீங்கன்னா, ட்ரில்லிங்ல வந்து இப்போ ஓவர் பாடியை வந்து நீங்க மாடல் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில ஒரு யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ஸ் என்னன்னா சர்பாக், டேட்டா மைன், லீஃப்ராக் அண்ட் வல்கான். இதுதான் பேசிக் சாஃப்ட்வேர். த்ரூ அவுட் த வேர்ல்டு இந்த 4 சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்றாங்க. இதுல எதனா ஒரு சாஃப்ட்வேர் நீங்க எடுத்துங்க, ஏன்னா இது வைட் யூஸ் இன் த்ரூ அவுட் தி வேர்ல்ட். நீங்க ஃபார் இன்ஸ்டன்ஸ் சர்பாக் எடுத்துங்க, தட் இஸ் அவைலபிள் இன் இந்தியா. ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து நல்லா, ஏன்னா இது கொஞ்சம் ட்ரைனிங் காஸ்ட்லி இந்த சாஃப்ட்வேர் நீங்க ட்ரைனிங் எடுக்கணும்னா கூட. ஸோ நீங்க ஆன்லைன்ல ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு கிடைச்சதுன்னா அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி நீங்களே ஒரு டம்மி டேட்டா செட்டை ரெடி பண்ணி நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி, ஸோ ஒன்ஸ் நீங்க MSc முடிக்கிற லெவலில் உங்களுக்கு வந்து இந்த RGSல ஒரு ஹேண்ட் உங்களுக்கு இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் சர்பாக்ல இருக்கணும், அப்புறம் உங்களால இங்கிலீஷ் பேச முடிஞ்சிருக்கணும். ஸோ இந்த 3 ஸ்கில் இருந்துச்சுனாலே யூ ஆர் ஏபிள் டு எம்ப்ளாயபிள் இன் எனிவேர் இன் த வேர்ல்ட். ஓகேங்களா? இதுதான் ஃபண்டமெண்டல். சர்பாக்கை பொறுத்தளவுக்கு நிறைய ஆன்லைன்ல கோர்சஸும் இருக்கு, யூடியூப்ல வீடியோஸ் இருக்கு. நீங்க சாஃப்ட்வேர் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அதை யூஸ் பண்ணி அந்த லாங்குவேஜ் அந்த சாஃப்ட்வேரை கத்துங்க. ஸோ இதுதான் என்னோட பேசிக்கா சொல்லக்கூடியது. உங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா? ஹோப் உங்க எல்லாருக்கும் ஜாப் கிடைக்கும், உங்க எல்லாருக்கும் நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்கும். Thank you. Thank you, Gokul sir, for giving brief knowledge about the ப்ரொஃபஷன். ஸோ என்னென்னலாம் ஸ்கோப்ஸ் இருக்கு, என்ன மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ்ல இட்ஸ் ஓப்பன் டு ஜியாலஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ டேக் கோல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், பவர் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், அண்ட் இஃப் யூ டேக் மினரல்ஸ், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஜியாலஜிஸ்ட்டுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. ஸோ அதை எப்படி வந்து நீங்க வந்து என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். லைக் இப்போ மோஸ்ட் ஆஃப் த பப்ளிக் செக்டர் யூனிவர்சிட்டி தே ஆர் டேக்கிங் அண்டர் கிரேட். ஸோ ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் செக்டரும் தே ஹேவ் தேர் ஓன் எக்ஸாம் ப்ரீவியஸா. இப்போ பட் எல்லாமே வந்து கேட்டு கீழே கொண்டு வராங்க. ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் இஃப் யூ என்டர் இன்டு MSc அப்ளைட் ஜியாலஜி, நீங்கள் அதுக்குள்ளே வரும்போது யூ கேன் ஸ்டடி ஃபார் த கேட் அண்ட் அதர் ப்ரொஃபஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதான எக்ஸாம்ஸுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். அட் த சேம் டைம் வந்து இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா MSc ஆல்ரெடி ஆனந்த் சொல்லிட்டாங்க. MSc பார்த்தீங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட் ப்ளஸ் வந்து ஆப்டிடியூட், அப்புறம் வந்து சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ், இதெல்லாம் நீங்க வந்து சைட் பை வந்து நீங்க பாருங்க. அதே போல 12th பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டட் ஒன்ஸ் நீங்க இந்த கோர்ஸ்க்கு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இதுல இருந்தா மேஜர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். தென் இந்த போல வந்து ஆப்டிடியூட், சிம்பிள் இங்கிலீஷ், கிராமர்ஸ் இதெல்லாம் வந்து கவர் பண்ணணும். when you go through previous year question paper, definitely you can learn a lot, and for that you can crack the entrance for using that. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பேசஸ். ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை உண்டாக்கி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் இந்த குரூப்ல கிடைக்கும். அட் த சேம் டைம் இனிமேட் எல்லாம் இட்ஸ் ரிலைட் ஆன் யூ. நீங்க தான் வந்து அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணணும். எனி டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் ஆல்வேஸ் வெல்கம். யூ கேன் புட் யுவர் குவரிஸ் இன் வாட்ஸ்அப் குரூப். நம்ம அதுக்கான குவரிஸ் எது வந்தாலும் we can solve out. அண்ட் ஆனந்த் சாரை வந்து நான் ஆல்ரெடி குரூப்ல இப்போ ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எட் சயின்ஸ்ல இருந்தா ரிலேட்டா யூ கேன் புட் ஏ கொஸ்டின். ஸோ வென் எவர் ஈ ஃப்ரீ, ஏதாவது வேலை இல்லாம அவங்களுக்கு இருக்கும்போது யூ கேன் ஆன்சர் தட். ஹோப் யூ கேன் ஆன்சர். அண்ட் ஆல்சோ வித் எனி ஹெல்ப் யூ கேன் கான்டாக்ட். அவங்க நம்பர் அதுல இருக்க குரூப்ல. ஸோ யூ கேன் ஆல்சோ கான்டாக்ட் தம். ஸோ மோர் தென் ஐ திங்க் நியர்லி 1 hour வந்து இந்த செக்ஷனை வந்து இன்ட்ரெஸ்டிங்கா வந்து, ஏன்னா அப்ளைட் ஜியாலஜி அப்படின்றது இன்ன வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, பாண்டிச்சேரியிலையும் சரி, அந்த மாதிரி கோர்ஸ் பேஸ் அந்த யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஈவன் மோர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் அவேர் ஆஃப் தட். அதை பத்தி படிக்கவும் யாரும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காங்க, ஏன்னா அது கோர்ஸ் புதுசா இருக்காங்க. பட் தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் ஸ்கோப்ஸ் இன் அப்ளைட் ஜியாலஜி. அதை வந்து இவ்வளவு நேரம் சொன்னாங்க. ஸோ நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, யாராவது இருந்தா நீங்க ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க. அதே போல +2 முடிச்சுட்டு வரவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஆன் பிகாஃப் ஆஃப் ARP team. Thank you everyone. Thank you for the session, and thank you both the resource persons, Dr. Anand and as well as Mr. Gokul. Thank you Anna. Thank you Deepak. Thank you all.